குஞ்சா உனக்கு எதுக்குடா அந்த போட்டிலாம்? யோ மச்சான், அந்த கூட்டத்துல என் ஆளு இருக்கா மச்சான், அதான் பானையை உடைச்சு கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். உனக்கு இதெல்லாம் தேவையா கோபி? யோ மச்சான், அப்படியே கண்ணு தெரியற மாதிரி லூசா கட்டி விடியா, உனக்கு ட்ரீட் வச்சிருவோம் தனியா. என்ன பாட்டி அடிச்சிட்டானா உன்ன? அட எடுவட்ட பயலே, உனக்கு உன் குஞ்ச புடிச்சு கூட ஒண்ணுக்கு அடிக்க தெரியாது. என்னம்மா ஊர்காரங்களாம் வந்துட்டு போறாங்க? அதுவா, பொங்கலுக்கு வழுக்கு மர பானை உடைச்சல் போட்டி நடத்திடுங்களாம், அதான் பேர் கொடுக்க சொன்னாங்க. ஆமா, உனக்கு என்ன ஜெயிச்சு கொண்டு வரட்டும்? அதெல்லாம் தேவையில்ல, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட. என்னடி சொல்ற? போய் அந்த கண்ணுக்குட்டிய குளிப்பாட்டி பொட்டு வை, அத வச்சுதான் நாளைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடணும். நேத்து நைட்டு உங்க வீட்ல சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சே. ஏங்க, நேத்து ஒரு திருட்டு பையன் எங்க வீட்டுக்குள்ள வந்தானுங்க. என்ன பேபி சொல்ற? அந்த திருடனை புடிச்சியா இல்லையா? இல்லங்க, அந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டான். பேபி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போலாம். அட சும்மா இருங்க, நானே அவன்கிட்ட என் படுத்திருக்க என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போட 10,000 செய்தி தரேன்னு சொன்னானுங்க. அவன் எடுத்த பணத்துல இருந்து எனக்கு 10,000 கொடுத்துட்டு ஆளை விட்டுறான்னு ஓடிட்டானுங்க. பேபி 2 பேரும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்க வந்திருக்கீங்களா? இல்ல, 2 பேரும் சாணி அள்ள வந்தோம். மைக்கு தூக்கிட்டு வந்தான், ஆளும் மூஞ்சியும் பாரு. அதுக்கு ஏன் கோவமா இருக்க? பின்ன என்னங்க, காளை மாட்டை அடக்குனாதான் மூத்த பொண்ணை தருவேன்னு என் மாமா சொல்றான். அதுக்கு ஏன் கண்ணுக்குட்டி மேல உட்காந்துருக்க? இந்த கண்ணுக்குட்டியை அடக்கி அந்த மாமா குட்டியை கட்டிக்க போறேன். பேபி என்னடா பொங்கல் அன்னைக்குமா கேக் வெட்டிட்டு இருக்கீங்க? ஏங்க, இன்னைக்குதான் என் நண்பனோட பிறந்த நாளுங்க. என்ன பேபி சொல்ற? ஆமாங்க, இன்னைக்குதான் மாட்டு பொங்கல் ஆச்சே, அதான். உங்களுக்கும் என்ன மாதிரி மாடு நண்பர் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உன் பொண்டாட்டிக்கு தங்க நகை வாங்கி கொடுப்பியா? தங்கத்துல உருவான என் பொண்டாட்டிக்கு எதுக்குங்க தங்கம் வாங்கி கொடுக்கணும்? தங்கத்தெல்லாம் என் பொண்டாட்டிக்கு அழகு இல்ல, என் பொண்டாட்டியாலதான் அந்த தங்கத்துக்கே அழகு. புடி புடி நல்லா காக்கா புடி. கடவுள் நம்பிக்கை இருக்கா உனக்கு? அட என்னங்க, நீங்க கடவுளையே என் பக்கத்துல வச்சுட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறீங்க? என்னோட தெய்வம் குலசாமி எல்லாமே என் தங்க பொண்டாட்டி தாங்க. பொங்கல் லீவ் ஜாலியா போகுது போல. அம்மா கால் பண்ணி பொங்கல் லீவுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. நானும் லீவ் எல்லாம் போட்டு வந்தேன். அம்மாக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா? வேலை செய்ய ஆள் இல்லன்னு இப்படி ஒரு பிட்டு போட்டு இருக்கிற எல்லா வேலையும் என் தலையில கட்டி பெண்டு கழட்டிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட என்னங்க, பஸ் டிக்கெட் 2 வாரத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு வித்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னன்னா 2000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஐயோ பேபி, அப்ப டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லையா? அட நீங்க வேற, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க ஒரு ஏணி, அதுலதான் வித்தவுட்லாம் தொங்கிட்டு போகணும். பேபி தினேஷ் அதிசயமா ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காலம் என் மாப்பிள்ள தினேஷ் தான். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், ஆனா என் மாப்பிள்ள தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். என்னடா தினேஷ் காலை அடக்கிட்டானா? அட நீங்க வேற, காளை மாட்டை அடக்க சொன்னா கண்ணுக்குட்டி அடக்கிட்டு வந்திருக்கான். எப்படி இந்த கண்ணுக்குட்டி அடக்குனா? இவன் விட்ட குசுல அந்த கண்ணுக்குட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இதுல வேற டயலாக் விடுறான், பால் தரும் பசு உன் மூஞ்சில விடுவேண்டா குசுன்னு. பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடியே ஊருக்கு வர சொன்னியே, அவ்வளோ பாசமாமா என் மேல? பாசமும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், அதுக்கு வர சொன்னேன்.